Hi students, welcome to DP Academy. நம்ம இப்போ பார்க்க போகிறது third sum. From the following information relating to a partnership firm, find out the value of its goodwill based on 3 years purchase ன்னு சொல்லியிருக்காங்க. Based on 3 years purchase. Goodwill எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 years purchaseல of average ப்ராஃபிட்ஸ் ஆஃப் லாஸ்ட் 4 இயர்ஸ். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் ஃப்ரம் 2015லேருந்து 2018 வரையும் அவங்க கொடுத்துருக்கான்னு இருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2015ல் 10,000, 2016ல் வந்து 12,500, 2017ல் 12,000 அண்ட் 2018ல் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த பிஸ்னஸ் வாஸ் லுக்டு after by a partner and is fair remuneration amount of rupees 5,000 per year ன்னு சொல்லியிருக்காங்க. This amount was not considered in the calculation of the above profit ன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற லாபத்திலேருந்து இவங்க ஃபேர் ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க, கன்சிடர் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபேர் ரெமுனரேஷன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஊதியம் இல்லை முழுமையான ஊதியம், முறையான ஊதியம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க. அதில் ஃபேர் ரெமுனரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ஃபேர் ரெமுனரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்ன்றாங்க. அதாவது சமமான லாபம் கிடைக்குதுன்றாங்க. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெமுனரேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கிடைக்க போகிற ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து தான் உங்களோட குட்விலை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ சம்முக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபேர் ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 பெர் இயருக்கு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் பெர் இயர் இல்லாமல் பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு 12ஆல் பண்ணணும். பெர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஆண்டுக்கு தட் மீன்ஸ் 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,500ன்னு சொல்லிட்டாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அதாவது பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,500ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்ட்டு 12ஆல் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் இந்த சம்மில் அப்படி கொடுக்கல. மொத்தமாக 1 இயருக்கு வந்து 1,500ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களோட 4 வருஷத்துக்கான இயரை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இயர் ருப்பீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2015ல் வந்து 10,000 சொல்லியிருக்காங்க, 2016ல் வந்து 12,500, 2017ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000, 2018ல் வந்து ஒரு 11,500ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 500 வந்து 1,000 ருபீஸ் ஆகி போச்சு. அதனால 000. ஓகேங்களா? 10,000 ப்ளஸ் ஒரு 12,000 22,000, 22ல் ஒரு 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000, 34ல் வந்து ஒரு 11 வந்து பார்த்தீங்கன்னா 45 வருது. 45ல் ப்ளஸ் ஒரு 1,000 இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 46,000 உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னாலே ப்ரீவியஸ் 2 சம்மில் நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னாலே உங்களோட கொடுத்துருக்கிற கவுண்டிங்ஸ்லேருந்து டோட்டல் பண்ணி டிவைடட் பை அந்த கவுண்டிங்ஸை நம்ம டிவைட் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னோம். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,000 வந்திருக்கு. டிவைடட் பை 4 இயர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹11,500. அதாவது ஃபேர் ரெமுனரேஷனுக்கு முன்னாடி கிடைச்ச லாபம். அப்போ ஃபேர் ரெமுனரேஷன் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து 1,500 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபேர் ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை, அந்த கொடுக்க வேண்டிய தொகையை நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச லாபத்துலேருந்து அந்த 1,500 ரூபாவை நம்ம எடுத்து அவங்களுக்கு கொடுத்துறோம். அப்போ நம்ம 1,500 எடுத்து கொடுக்குறோன்னா நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? உங்களோட கிடைச்ச லாபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஃபேர் ரெமுனரேஷனை வந்து நம்ம ₹1,500 நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ₹10,000 கிடைக்குது. அப்போ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து தான் நீங்கள் குட்வில் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ குட்வில் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து இன்டூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட புக்கை நீங்கள் சைட் பை சைடு வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். புக்கு இல்லாமல் சும்மா ரஃபாக இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது எதுவுமே. ஓகேங்களா? குட்வில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்னாப்போலியே வந்து அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவுமே மாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க. குட்விலுக்கு
பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சேர்ந்தா மாதிரியே தான் வரும். அதனால நீங்கள் வந்து குழம்பணுன்ற அவசியமே கிடையாது. அதனால குட்வில் இஸ் பேஸ்ட் ஆன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் சம்பளம் போட சொல்லியிருக்காங்க. இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்போ ஈக்குவல் டு ருபீஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 10,000 இன்டூ 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு ருபீஸ் 30,000 சொல்லியிருக்காங்க. இதுதான் தேர்ட் சம்க்கான ஆன்சர். தேர்ட் சம் இஸ் ஓவர். தேங்க்யூ.